விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மன்னம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மன்னதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தியானத்தின் தலைப்பு: எல்லாரோடும் சமாதானம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 7. சத்துருக்கள் நம்முடன் சமாதானமாகுவது சாத்தியமான விஷயமா? அடுத்தது, நம்மை சத்துருக்களாக நினைக்கிறவர்களுடன் சமாதானமாக வாழ நாம் மனதார விரும்புவோமா? சமாதானமாகுவது சாத்தியம் என்று பதிலளிக்கின்ற வேத வாக்கியம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் என்ற ஒரு நிபந்தனையையும் தந்திருக்கிறது. அதாவது, என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் எனக்கு சத்துரு என்று யாரும் இருக்கவே முடியாதே, பின்னர் சமாதானத்திற்கான சாத்தியத்தை குறித்த கேள்வியே கிடையாது. ஆனால் நமது வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருப்பது எப்படி என்பது அடுத்த கேள்வி. அதற்குரிய ஒரே பதில், நமது வழிகள் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட வழிகளாக அமைய வேண்டும் என்பதே ஆகும். சத்துருக்களை குறித்து தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்பிப்பது என்ன? உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. அந்த ஆகாரத்தை பசியார உண்பவன் எப்படி மேலும் சத்துருவாய் இருக்க முடியும்? உலக பொருட்களினால் நண்பர்களை சம்பாதித்து கொள்வது போலவே உலக பொருட்களினால் சத்துருக்களை சிநேகிதராக மாற்ற முயற்சியுங்கள். அது மட்டுமல்ல, உங்கள் சத்துருக்களுக்காய் ஜெபியுங்கள் என்கிறார் ஆண்டவர். நாம் ஜெபிக்க ஜெபிக்க அவர்களது உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் நம்மோடு உறவை புதுப்பிக்கலாம், அல்லது நமது உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டு நிம்மதியோடு இருக்கலாம் அல்லவா? ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம். எனவே நமது சத்துருக்களை சத்துருக்களாய் எண்ணாமல் தேவ வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கும்போது அவர்கள் நம்மோடு சமாதானமாகும் சாத்தியங்களை கர்த்தரே ஏற்படுத்தி கொடுப்பார். நாம் அனைவரோடும் சமாதானமாய் இருப்பதே ஒரு பெரிய சாட்சியாகும். இன்று நம் அநேகருக்குள் கோபங்களும் முன் விரோதங்களும் சக விசுவாசிகளை பற்றியதான முறுமுறுப்புகளும் இருக்கத்தான் செய்கிறது. எனவேதான் பிரியமானவர்களே, காணிக்கை செலுத்த பலிபீட தண்டைக்கு வரும்போது நம் சகோதரனுக்கு நமது பேரில் குறையுண்டென்று கண்டால் முதலில் அதை சரி செய்துவிட்டு வரும்படிக்கு இயேசு சொன்னார். நாம் நமது சத்துருக்களோடு ஒப்புரவாக ஆயத்தமுள்ளவர்களாயிருந்தால் அவர்கள் நம்மோடு ஒப்புரவாக முடியாத தடைகளை கர்த்தரே தகர்த்தெறிவார். யாவரையும் நேசிப்போம், நாம் யாரையும் சத்துருவாக எண்ணாதிருப்போம். எனவே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சியாக வாழ பிரயாசப்படுவோம். மற்றவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, இன்று என் மனதில் யார் பேரிலெல்லாம் குறை உண்டாயிருக்கிறதோ, யாரையெல்லாம் நான் எனது சத்துருவாக எண்ணுகிறேனோ அவைகளையெல்லாம் சரி செய்யவும் அவர்களோடு சமாதானமாக இருக்கவும் மன்றாடுகிறேன். ஆமேன்.